ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தயையுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். 2 சாமுவேல் 22 வசனம் 26, 27. இது 18ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டு 18ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னும் போது இதில் அடைப்புக்குறியில் இல்லாமல் போட்டிருக்கு 2 சாமுவேலில். இதில் அடைப்புக்குறியோட ஒவ்வொரு சம்பவத்தின் குறிப்புகளை அங்கே போடப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாடல் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 27ஆம் வசனத்தில் இருக்குது. இங்கே 18ஆம் சங்கீதத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் 25, 26 வசனத்தில் போடப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே தாவீதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி இருந்தாராம்? தயையுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு உத்தமராகவும், புனிதருக்கு புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு மாறுபாடாகவும் தோன்றுவீர் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ தூரம் ஆண்டவரோட ஒன்றித்து வாழ்ந்ததுனால அவர் எப்படிப்பட்டவருக்கு எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, தனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? என் கண்மலையும் 2ஆம் வசனம் பாருங்கள், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும், நான் நம்பியிருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகரும் ஆனவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்து பாடி அதற்கு பிறகு நிறைய காரியங்களை அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் வாழ்க்கையில் எப்படிலாம் அவர் காப்பாற்றினார், எப்படிலாம் விடுவித்தார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி நான் கீழே ஆபத்து நாளில் இருந்தேன், எனக்கு எதிர்த்து வந்தாங்க, கர்த்தரும் எனக்கு ஆதரவாக இருந்தார், நான் கீழே விழுந்து கிடந்தேன், உயரத்திலேருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலேருந்து என்னை தூக்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை விடுவித்ததின் அதிசயத்தை சொல்லி பாடின பாடல் தான். அப்போ தான் இதை சொல்கிறார், யாருக்கு யாராக இருக்கிறான்னும் போது தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு நீர் உத்தமர், புனிதனுக்கு நீர் புனிதர், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராய் தோன்றுவீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் யாராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, கண்மலை கோட்டை துருகம் இரட்சணிய கொம்பு, நான் நம்பியிருக்கிற கேடகமாய் அவர் இருக்கிறார். எனவே அவருடைய அடைக்கலத்திலே நாம் ஒளிந்து உம்மாலே 30ஆம் வசனம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்ற மாதிரி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்துக்குள்ளே வர ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். தயை செய்பவனுக்கு நீர் தயையுள்ளவர், உத்தமனுக்கு நீர் உத்தமரே. தயை செய்பவனுக்கு நீர் தயையுள்ளவர், உத்தமனுக்கு நீர் உத்தமரே. புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பு அடைக்கலம் நீர். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, தாவீதுக்கு நீ துருகமும் கேடகமும் இரட்சணிய கொம்பும் கர்த்தாவே நீர் அடைக்கலமாய் இருந்தீர் ஆண்டவரே. ஆனால் தகப்பனே, அதே சமயத்தில் நீர் யாருக்கு யாராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. உத்தமனுக்கு நீர் உத்தமராய் இருக்கிற தேவன். நாங்கள் உத்தமமாய் இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு உத்தமமாய் இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அடைக்கலமும் கோட்டையும் கேடகமும் துருகமும் இரட்சணிய கொம்புமாயிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில், சாலீம் ஊருக்கு சமீபமான ஆயினோன் என்னும் இடத்தில் தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். சாலீம், ஆயினோன், மிகுதியாயிருந்தபடியால் ஞானஸ்நானம். இந்த 4 பதில் தான் அதுக்கு வரும்.
யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 23. இன்றைய கேள்வி, ரட்சிப்பு யார் வழியாய் வருகிறது? ரட்சிப்பு யார் வழியாய் வருகிறது?